அந்த நேரத்தில் அந்த மனிதனுடைய மனக்குமுறல்கள் எப்படி இருக்கும், அதற்கு அல்லாஹ்வுடைய பதில் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் நாங்கள் மௌத்தா போறதுக்கு முன்னுக்கே எங்களுக்கு சொல்லிட்டான். நீங்க இப்படி நினைப்பீங்க, என்ற பதில் இப்படித்தான் இருக்கும் என்பதை நீங்க விளங்கிக்கோங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான், அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அந்த நேரத்தில் அந்த பாவியான மனிதர்கள் அல்லாஹ்விடத்திலே அவகாசம் கேட்பார்கள். லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் எனக்கு இப்போ உலகம் விளங்குது, யா அல்லாஹ் உலகம் ஒரு அற்பமான இன்பம் என்று விளங்குது, யா அல்லாஹ் இவ்வளவு காலமும் தொழுகை இல்லாமல், ஓதல் இல்லாமல், இபாதத்துக்கள் இல்லாமல், வெறும் உலக இன்பத்துக்காக வட்டியிலேயும் ஹராத்திலேயும் விபச்சாரத்திலேயும் மது போதை வஸ்துக்களிலேயும் நான் ஈடுபட்டு வாழ்ந்து கொண்டிருந்தேன், யா அல்லாஹ் நீ எனக்கு நிறைய தந்திருந்தா, யா அல்லாஹ் ஒன்றுமே செய்யல, யா அல்லாஹ் எனக்கு இப்ப விளங்குது, எது உண்மைன்னு எனக்கு விளங்குது, எனக்கு நீ கொஞ்சம் அவகாசம் தாயா அல்லாஹ், இன்னும் கொஞ்சம் என் உசுர் இருக்கிற டைமை கொஞ்சம் நீ பிற்படுத்திடு, ஃபஅஸத்தக் நான் சதக்கா செய்து விட்டு வருகிறேன், வஅகும் மினஸ் ஸாலிஹீன் நான் சாலிஹான மனிதனாக மாறிவிட்டு வருகிறேன், யா அல்லாஹ் என்று மனிதனுடைய மனக்குமுறல்கள் இருக்கும். அல்லாஹ்வுடைய பதில் எப்படி இருக்கும், வலையு அஹ்ரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, அல்லாஹ் உங்களுக்கு என்று எழுதின அஜல் வந்துட்டா அது கொஞ்சம் கூட பிற்படுத்தப்பட மாட்டாது என்று அல்லாஹ் என்ன செய்வான், பதில் சொல்லுவான். அதே போல் இன்னொரு இடத்துல சொல்லுகின்ற பொழுது, மரணம் நெருங்கி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மனிதன் சொல்லுவான், லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் நான் விட்டு விட்டு வந்த சாலிஹான அமல்களை செய்துவிட்டு வருகிறேன், யா அல்லாஹ் எனக்கு நீ கொஞ்சம் அவகாசம் தா யா அல்லாஹ். அப்படி என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், கால இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இதெல்லாம் நீங்க ஒளம்புற வார்த்தைகளப்பா, நீங்க எவ்வளவு கத்தினாலும் உங்களுக்கு அவகாசம் தரப்பட மாட்டாது. 60 வருடம் 70 வருடம் 50 வருடங்கள் தந்தும் நீங்கள் ஒன்றுமே செய்யவில்லையே, இதற்கு பிறகு தரப்போகிற ஒரு சில நிமிடங்களில் என்ன செய்ய போகிறீர்கள்? உங்களுக்கு நான் சொத்தை தந்தேன், செல்வத்தை தந்தேன், ஆரோக்கியத்தை தந்தேன், 60 வருட வாழ்க்கையை தந்தேன், இவ்வளவு காலமும் ஒன்றுமே செய்யாமல் மரணத்தருவாயில உலகம் எது மறுமை எது என்று விளங்குற பொழுது நீங்க அவகாசம் கேட்கிறீங்களா? வெறுமனே இது கத்துறது மட்டுமே தவிர ஒரு நொடிப்பொழுது கூட உங்களுக்கு பிற்படுத்தப்பட மாட்டாது, அவகாசம் தரமாட்டாது என்று அல்லாஹு தஆலா அந்த மனிதர்களுக்கு பதில் சொல்லுவான்.